இங்க வர பக்தர்கள் எல்லாம் வான் கூப்பிடுறார். யார் பெருமாள் கூப்பிடுறாரோ அவரால்தான் இங்க சேவிக்க முடியும். எல்லாரையும் கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள். மேல நாபி கமலத்துல பிரம்மா இருக்கார். துன்புரு நாரதர பிரம்மா இந்திராதி தேவர்கள் எல்லாரும் பெருமாள் திருவடி ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. பெருமாள் திருவடி சேவிக்கும். பெருமாள் திருவடி எப்படின்னா, அதாவது ராமாவதாரத்துல அகலிகை சாபத்தை நிவர்த்தி பண்ண திருவடி, கிருஷ்ணாவதாரத்துல காளிய மர்தனம் பண்ண திருவடி, கலியுகத்துல பூர்வாச்சாரியர் எல்லாம் சரணாகதி பண்ண திருவடி, கீழே வந்து பத்ம கமலத்து மேல தன்னோட திருவடி வச்சுட்டு இருக்கார் பெருமாள். மது கைண்டவன் 2 அசுரர்கள். இவா 2 பேரும் பிரம்மாவோட அகம்பாவத்தினால அவரோட காதுல இருந்து வெளியில வரா. மந்தவா என்ன பண்றான்னா, வேதத்தை அபகரணம் பண்ணி இந்த பிரளய சமுத்திரத்துல வந்து இது பண்ணிக்கிறார். அப்ப பெருமாள் ஹயக்ரீவ் அவதாரம் பண்ணி 2 பேரையும் மர்தனம் பண்ணி திருப்பியும் பிரம்மாவுக்கு வேதத்தை இது பண்ணி கொடுக்குறார். அதனால பெருமாளுக்கு மதுசூதனன்னு திருநாமம். பூமாதேவி தாயார் இங்க ரொம்ப விசேஷமா நமக்கெல்லாம் மாத்ரு சுரூபமா இருக்கா. அதாவது இங்க வரவா எல்லாரும் நம்மளோட குழந்தைகள், அவருக்கு தேவதை எல்லா விதமான கடாட்சத்தையும் கொடுக்கணும், எந்த விதமான கட்டத்தையும் கொடுக்க கூடாதுன்னு அஞ்சலி ஹஸ்தத்தோட தாயார் இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிருக்கா.